அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு? ஸோ இந்த மலர் மருந்துக்கு ஜேக் ஆஃப் நன்னுன்னு சொல்கிறாங்க, த மாஸ்டர் ஆஃப் நன்னு கூட சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நிறைய படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, தெளிவு அடையணும். அறிவு விருத்தியாகும் பொழுது தெளிவு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அறிவு விருத்தியாகும்போது அறியாமையில் போய் மாட்டிக்கிறோம். அறிவு அதிகமாச்சுன்னா என்ன ஆகணும்? தெளிவு அடையணும். கொஞ்ச நாள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு டிவியை பார்க்குறீங்க, ஒரு நியூஸில் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் எங்கேயாவது பார்க்குறீங்க, நண்பர்கள் யாராவது சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு அங்கே ஒரு சித்த வைத்தியர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்கன்றீங்க. உங்கள் மனசு என்ன பண்ணுது? ஒரு குழப்பம் ஏற்படுத்திட்டாங்களா? சரி, என்ன பண்ணுங்க, மருந்து சாப்பிட்டதே சரியாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே பாருங்கள், ஒரு நோய்க்கு ஒரே நோய்க்கு பல சிகிச்சை செய்வாங்க. ஒரு தலைவலிக்குன்னா இந்தாண்ட ஆங்கில மருத்துவம் போடுவீங்க, இந்தாண்ட சுக்கு கசாயம் வெதிச்சு குடிப்பாங்க, இந்தாண்ட ஹோமியோபதி 2 மருந்து அதையும் போடுவாங்க. இப்படி என்ன வகையான மலர் மருந்துகள் என்ன வகையான மருத்துவ முறை போகிறதுன்னு ஒரு குழப்பறது பார்த்தீங்களா? அதே போல் நம்ம மலர் மருந்து 38 சொல்லியிருக்கு இல்லைங்களா? இந்த 38ல் எனக்கு ஏற்ற மலர் மருந்து தெரியாமல் இப்போ பல பேர் பைத்தியமாக சுற்றி திரிகிறாங்க. அதாவது எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு அன்புடன் என்னுடைய வணக்கம். நம்ம இது வரைக்கும் குழப்பத்திற்கு உண்டான மலர் மருந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற வீடியோலையும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த மலர் மருந்து அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் சென்று சேரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம குழப்பம், முதல் நிலை குழப்பத்தை பார்த்துட்டோம், ஸ்க்லேராந்தாஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவான்ற குழப்பம். இது முன்னாடி வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த குழப்பம் எப்படி இருக்குன்னா செரட்டோ அப்படின்றோம். ஸோ மோர் தேன் 2 இந்த மருந்துக்கு பேர் பார்த்திங்கன்னா மலர் மருந்து என்னென்னா செரட்டோ. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். செரட்டோ அப்படின்ற மலர் மருந்து. இந்த செரட்டோ அப்படின்ற மலர் மருந்து என்ன பண்ணுன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த குழப்பத்துக்கு அண்ணன் அவராது 2 தான், அதுவான்னு வந்தார். இவர் அப்படின்னா கிடைத்திருக்கக்கூடிய பல வழிகளை நான் எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் குழம்பி கொண்டு இருப்பாங்க. சரி, தெளிவடைவானா கடைசி வரைக்கும் தெளிவடைய மாட்டான். அப்போ பல மரம் நோக்குபவன் ஒரு மரம் வெட்ட மாட்டான். அப்போ அகல விழுவதை விட ஆழ விழுவதிலே நன்றுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு? ஸோ இந்த மலர் மருந்துக்கு ஜேக் ஆஃப் நன்னுன்னு சொல்கிறாங்க, த மாஸ்டர் ஆஃப் நன்னு கூட சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நிறைய படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, தெளிவு அடையணும். அறிவு விருத்தியாகும் பொழுது தெளிவு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அறிவு விருத்தியாகும்போது அறியாமையில் போய் மாட்டிக்கிறோம். அறிவு அதிகமாச்சுன்னா என்ன ஆகணும்? தெளிவு அடையணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா குழப்பம் தான் வருது. என்ன குழப்பம்னா, உதாரணத்துக்கு சொல்ல போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நோய் வச்சுக்கோங்க, ஒரு பேர் வச்சுக்கோங்க. இந்த நோய்க்கு என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே போகிறீங்க? ஆங்கில வைத்தியர்கிட்ட போகிறீங்க. ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறீங்க. ஆங்கில மருத்துவமே நல்ல மருத்துவம், அறிவுபூர்வமான மருத்துவம், ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது, உலகம் பூரா ஒத்துக்கிட்ட ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க. கொஞ்ச நாள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு டிவியை பார்க்குறீங்க, ஒரு நியூஸில் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் எங்கேயாவது பார்க்குறீங்க, நண்பர்கள் யாராவது சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு அங்கே ஒரு சித்த வைத்தியர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்கன்றீங்க. உங்கள் மனசு என்ன பண்ணுது? ஒரு குழப்பம் ஏற்படுத்திட்டாங்களா? சரி, என்ன பண்ணுது? நேராக போகுது. சித்த வைத்தியம் தான் தமிழ்நாட்டினுடைய வைத்தியம். தமிழர்கள் நம்மளோட சித்தர்கள் கண்டுபிடித்த வைத்தியம். ஆகவே சித்த மருந்து உயர்ந்துன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு மருந்து சாப்பிடுங்க. அங்கே சாப்பிட்டு உங்கள் மனசு என்ன ஆகுது? குணமாகுதானா? குணமாகலை. அப்போது நீங்கள் தெளிவு குணமாகலை, ஏதோ கொஞ்சம் ரிசல்ட் கொடுத்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குன்னு நீங்கள் தான் போகிறீங்க. ஆனால் அங்கே போயிட்டு என்ன ஆகுது? ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. சரி, என்ன பண்ணுறது? அடுத்து யோசிக்குது, என்ன பண்ணலாம்? இன்னொருத்தர் சொல்கிறார், ஹோமியோபதி மருத்துவமே உயர்ந்த மருத்துவம், நீங்கள் அதில் வேணால் செய்ய முடியும். அதுவும் கரெக்டு தானே. சின்ன சின்ன வெள்ளை கலர் உருண்டையில் குணப்படுத்துகிறாங்களே, நல்ல மருத்துவமாச்சு, ரொம்ப எளிமையானது, விலையும் குறைவாச்சு, இதில் இவ்வளோ நோய்களாம் குணமாகுமா அப்படின்னு சொல்லி போய் எல்லாம் கேள்விப்படுறீங்க, போய் பார்க்குறீங்க, சாப்பிட்றீங்க, அங்கேயும் உங்களுக்கு சரியாகலை. அப்போ என்ன பண்ணுறீங்க? அடுத்து என்ன பண்ணுறீங்க? வேற ஓடுறீங்க. அடுத்து ஆயுர்வேதம் போகலாம். ஆயுர்வேதம் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவ முறையே ஒரு பழமையான மருத்துவம். ஆயுர்வேதத்தில் நிறைய கஷாயங்கள்லாம் இருக்குது, ஆயுர்வேத மெசேஜ் ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சோம், அங்கே போகலாம், அதையும் சாப்பிட்றீங்க. இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை, நிலைத்து நீடித்து ஒரு முடிவை எடுக்க முடியாமல், ஒரு டாக்டர்கிட்ட ஒழுங்காக மருந்து சாப்பிட்டதே சரியாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே பாருங்கள், ஒரு நோய்க்கு ஒரே நோய்க்கு பல சிகிச்சை செய்வாங்க. ஒரு தலைவலிக்குன்னா இந்தாண்ட ஆங்கில மருத்துவம் போடுவீங்க, இந்தாண்ட சுக்கு கசாயம் வெதிச்சு குடிப்பாங்க, இந்தாண்ட ஹோமியோபதி 2 மருந்து அதையும் போடுவாங்க. இப்படி என்ன வகையான மலர் மருந்துகள் என்ன வகையான மருத்துவ முறை போகிறதுன்னு ஒரு குழப்பறது பார்த்தீங்களா? அதே போல் நம்ம மலர் மருந்து 38 சொல்லியிருக்கு இல்லைங்களா? இந்த 38ல் எனக்கு ஏற்ற மலர் மருந்து தெரியாமல் இப்போ பல பேர் பைத்தியமாக சுற்றி திரிகிறாங்க. அதாவது என்னென்னா,
எனக்கு ஏற்ற மலர் மருந்து என்னன்னு எனக்கு தெரியலனா நான் எப்படி பயன்படுத்த முடியும்? இது ஜோதிடர்களுக்கும் மலர் மருந்து படித்தவங்களுக்கும் ஒரு மருந்து சொல்கிறேன். செரட்டோ அப்படின்ற ஒரு மலர் மருந்து எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் செலெக்ஷன் ஆஃப் ரெமடியை பண்ண முடியும். ஒரு ஜோதிடர், ஒரு வைத்தியர் தெளிவடையாமல் குழம்பாமல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நாம் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு சொல்ல முடியும். இப்போ ஒரு ஜோதிடமே எடுத்துக்கோங்களேன். ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது. எந்த முறையை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கக்கூடாது. பல முறையை நீங்கள் கற்றுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். நாடி முறை இருக்குது, பிரசனம் இருக்குது, அதாவது பராசர முறை இருக்குது, பிருகுநதி நாடி முறை இருக்குது, பிரசனம் இருக்குது, ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, சோழி பிரசனம் இருக்குது, எவ்வளோ பிரசன முறைகள், இன்னும் ஏகப்பட்ட முறைகள், நிறைய முறைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா முறையிலும் படிச்சிருப்போம். ஒருத்தன் ஒரு முறையில் தெளிவாக இருக்கு. எல்லா முறையும் தெரிந்து கொண்ட நான் எந்த முறையில் பலன் சொல்லுவதும் குழப்பமாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த குழப்பம் வேணாம் இல்லையா? அப்போ கிடைத்திருக்கக்கூடிய பல முறைகள் நான் எதில் போகிறதுன்னு சொல்லி குழப்பமாக இருக்கக்கூடாது. தெளிவாக தீர்க்கமாக ஏதோ ஒன்று நீங்கள் பல முறையை படிக்கலாம். அறிவு என்பது தேடிக்கொண்டே இருப்பதான். இந்த மருந்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, தேடிகிட்டே இருப்பாங்க அறிவை. ஊராக தேடி தேடி தெரிந்து கொண்ட அறிவு அப்படின்றோம். இது மருந்தினுடைய பாசிட்டிவ் தன்மை அப்படின்னு, மாஸ்டர் ஆஃப் ஆல், இவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன மலர் மருந்து கொடுத்தா சரியாகும், அல்லது எந்த வைத்திய முறையில் சரியாகும், இவனுக்கு என்ன முறையில் பலன் சொன்னால் சரியாகும்னு தெளிவாக தெரிந்தவர்கள் தான் இந்த மருந்தினுடைய பாசிட்டிவ் தன்மை. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலையும், பிரச்சனைக்கு யார்கிட்ட சஜஷன் கேட்குறோம்? பிரச்சனையை ஹேண்டில் பண்ணவன், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவன்ட்டையோ, அது பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறன்ட்டு போய் சஜஷன் கேட்கணும். சஜஷன் எப்படி கேட்போன்னா, ஒரு அந்த பிரச்சனையை பற்றி தெரியாத ஒருத்தன்கிட்ட நம்ம சஜஷன் கேட்கும் பொழுது அவன் நமக்கு எப்படி வழி காட்டுவான்? அவனே ஒரு குரடன், அவன்கிட்ட போய் நீங்கள் வழி கேட்ட மாதிரி தான் உங்களுடைய மனமும் தவறான ஒரு கைடன்ஸில் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்போ தெளிந்த குரு யாருன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குரு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றலை, உங்களுக்குள்ளே குரு அப்படின்ற அந்த மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மருந்து அது. அப்போ எனக்கே நிறைய தெரியும், ஆனால் எனக்கு பிரச்சனை வரும்போது நான் இன்னொருத்தர் ஓடனா ஐ எம் ஃபெயில் அப்படின்றோம். நிறைய அந்த அக்குபஞ்சர் வைத்தியர்கள் இருக்காங்க, எல்லா வைத்திய முறையும் இருக்கட்டும், அவங்களுக்கே தெரியும் இந்த தொட்டால் குணமாகுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இன்னொருத்தர் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்க அர்த்தம். உங்கள் பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியலைன்னா, உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும்னா, அப்போ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்கிட்ட போகிறோம். அவன் தெளிவாக இருக்கணும். அவனே ஒரு குழப்பமாக இருக்கிறான், நான் என்ன கொடுக்குறதுன்னு தெரில, என்ன மருந்து கொடுக்குறதுன்னு தெரில, எதையாவது ஒன்று கொடுத்தா. ஸோ ஏற்கனவே ஒரு குழப்பம், இன்னொரு குழப்பத்துக்கிட்ட போய் தெளிவுடைய. அப்போ தெளிந்த ஒரு குரு, தெளிந்த ஒரு மாஸ்டர், அவங்ககிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளியில் தேடி 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 ஏதாவது படிச்சுட்டே இருப்பான், தேடி 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 இந்த அறிவை வளர்த்தி கொண்டே இருப்பான், பயன்பாட்டுக்கு வராமல் போயிடும். செரட்டோ மலர் மருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் உகந்த மருந்துனே சொல்லலாம். நிறைய பேர்த்த இந்த டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகுன்ற அந்த அறிவு முதல்ல நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம இன்னொருத்தர் மருந்து கொடுக்க முடியும். எனக்கே தெரியலும் போது நான் என்ன பண்ண முடியும்? இருங்க நான் போய் முதல்ல படிச்சுட்டு வர முடியும். அப்போ தெளிந்த குழப்பமே இல்லாமல், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் திஸ் ஆர் தட்டுன்ற ஒரு ஸ்கிலராந்தஸ் அப்படின்ற ஒரு குழப்பத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த குழப்பம் எப்படி இருக்குன்னா, மோர் தென் 200 கிடைத்திருக்கக்கூடிய பல வழியில் எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ இந்த குழப்பத்தை நீங்கள் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா செரட்டோ அப்படின்ற மலர் மருந்து யூஸ் பண்ணணும். அது நிறைய படிக்கிறவங்களுக்கு, தேடி தேடி அறிவை வளர்த்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கும், கல்வியை நிறைய படிக்கிறவங்களுக்கும் இந்த மலர் மருந்து தேவைப்படும். அறிவானது ஊறணும், உள்ளுக்குள்ளேருந்து ஊறணும், உள்ளுக்குள்ளேருந்து ஊறக்கூடிய அறிவுன்றோம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்துக்கிட்டையும் போய் படிக்கலாம் தெரிஞ்சுக்கணும், ஆனால் தனக்குன்னு வரும்போது வேலை செய்யாது, பயன்படுத்த தெரியாமல் போயிடும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நமக்கு தெரிந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மலர் மருந்து செரட்டோன்னு ஒரு மலர் மருந்து அற்புதம் உதவி செய்யும். இப்போ நீங்கள் பிஇ படிக்கிறீங்க, எம்பிபிஎஸ்சில் போய் அதில் நிறைய இருக்குல்ல, எம்டியில் போய் ஒரு குழப்பம் வரும். எம்பிபிஎஸ் படிக்கலாமா, அல்லது பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிங்களே, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி சித்தா படிக்கலாமா, ஆயுர்வேதா போகலாமா, அல்லது யுனானி போகலாமா, ஹோமியோபதி போகலாமா, நேச்சுரோபதி போகலாமான்னு குழப்பம் வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தெளிவாக தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுக்கு உண்டான மருந்து இல்லை, செரட்டோ ரொம்ப முக்கியமான மருந்து. ஸோ நம்மளுடைய நேயர்கள் இந்த மாதிரி குழப்பம் ஏற்படாமல் வாழ்க்கையில் தெளிவாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும், உங்களுக்கு ஏற்ற சரியான டாக்டர், உங்களுக்கு ஏற்ற சரியான ஒரு ஜோதிடரோ, உங்களுக்கு ஏற்ற சரியான குருவோ கிடைப்பதற்கு இந்த மலர் மருந்து உதவி செய்யும். அனைவரும் வாழ்க்கையில் பயன்படுத்தி குழப்பம் இல்லாமல் தெளிவாக வாழ்க்கையை எதிர்கொள்ள நிச்சயமாக உதவி செய்ய நம்புகிறேன். அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த மலர் மருந்து போய் சேருன்றது உலகத்தினுடைய ஆசையாக கூட இருக்கலாம். ஸோ அதை நிச்சயம் நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம்.